வணக்கம். நம்மள பல பேர் தினமும் காலையில ஒரு விஷயம் பண்ணுவோம். அது என்னன்னா, பிராண்டட் பால் பாக்கெட் வாங்குறது. அது வெறும் பால் பாக்கெட் இல்லைங்க. அது ஒரு பெரிய கம்பெனி மேல நாம வைக்கிற நம்பிக்கை. ஆனா ஒரு நிமிஷம். நீங்க நிஜமாவே யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க தினமும் வாங்குற அந்த பால்ல உண்மையில என்னதான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் இந்த கேள்விய கேக்குறேன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மும்பைல ஆயிரக்கணக்கான மக்களோட இந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஒரு பயங்கரமான அதிர்ச்சி கொடுக்கிற உணவு பாதுகாப்பு மோசடி இப்பதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சரி வாங்க, இந்த பால் மோசடிக்குள்ள என்னதான் நடந்திருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். குறிப்பா மும்பையோட அந்தேரி மேற்கு பகுதியில தான் இந்த ஏமாத்து வேலை நடந்திருக்கு. இதோட ஒவ்வொரு முடிச்சியும் அவிழ்த்து பார்ப்போம். டேங்கப்பா, இந்த கும்பல் டார்கெட் பண்ணது ஏதோ சின்ன பிராண்ட்லாம் இல்ல. நாம கண்ணை மூடிட்டு வாங்குற அமுல், கோகுல் மாதிரியான பெரிய பெரிய பிராண்ட்ஸ் தான். அதுலயும் பாருங்க, அமுல் தாசா, கோல்டு, A2 மில்க், அப்புறம் கோகுல் சாத்விக், கிளாசிக், இப்படி மார்க்கெட்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற எல்லா பேக்கெட்லயும் கை வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நாம என்ன நினைச்சு வாங்கணும், ஆனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த வித்தியாசம் தான். நாம நினைச்சோம் நம்ம குடும்பத்துக்கு தூய்மையான, பாதுகாப்பான, தரமான பால் வாங்குறோன்னு. ஆனா ரியாலிட்டியில என்ன கிடைச்சது? சுகாதாரமே இல்லாத தண்ணியை கலந்து, பாக்கெட்டை கிழிச்சு திரும்ப ஒட்டி, அதிக லாபத்துக்காக விற்கப்பட்ட ஒரு போலி பொருள். நினைச்சு பார்க்கவே முடியல. சரி, அவங்க இதை எப்படி பண்ணாங்க? இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ், ஆனா ரொம்பவே பயங்கரமானது. ஸ்டெப் 1, ஒரிஜினல் பாக்கெட்ல இருந்து நல்ல பாலை வெளியே எடுக்கிறாங்க. ஸ்டெப் 2, அதோட அளவை அதிகப்படுத்துறதுக்காக அசுத்தமான தண்ணியை கலக்குறாங்க. ஸ்டெப் 3, அந்த டேமேஜ் ஆன பாக்கெட்டை எதுவுமே நடக்காத மாதிரி ஒரிஜினல் மாதிரியே திரும்பவும் சீல் வைக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4, இந்த கலப்பட பாலை கடைகளுக்கு அனுப்பி அப்பாவிங்களான நமக்கு வித்திருக்காங்க. அப்போ இவ்ளோ பெரிய ஒரு மோசடி எப்படி மாட்டிக்கிச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன டிப் ஆஃப் அப்புறம் ஒரு அதிரடி ரெய்டு இருக்கு. இந்த கதை ஆரம்பிச்சதே ஒரு ரகசிய தகவல்ல தான். உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை, அதாவது நம்ம FDA-க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. உடனே வெர்சோவா போலீஸும் FDA டீமும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல திடீர்னு ரெய்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க எல்லாரும் கையும் களவுமா மாட்டிக்கிறாங்க. இந்த ரெய்டோட முடிவுல என்னாச்சுன்னா, இந்த மோசடியில சம்பந்தப்பட்டிருந்த மொத்த 7 பேரை அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல போட்டிருக்கிற சார்ஜஸ்லாம் சும்மா இல்ல, ரொம்பவே சீரியஸானவ. முதல்ல பால்ல கலப்படம் செஞ்சதுக்காக, ரெண்டாவது பிராண்ட் பேக்கேஜிங்கை டேமேஜ் பண்ணதுக்காக, அது மட்டும் இல்லாம பாரதிய நியாய சன்ஹிதா, அப்புறம் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006, இந்த 2 முக்கியமான சட்டங்களையும் மீறினதுக்காகவும் கேஸ் போட்டிருக்காங்க. சோ இது ஏதோ சின்ன தப்புன்னு யாரும் நினைக்கல. சரி, இது வெறும் பணத்தை ஏமாத்துற விஷயம் மட்டும் இல்ல. அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இதுல ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஹெல்த் ரிஸ்க்ஸ், அதாவது சுகாதார அபாயங்கள் தான். இந்த ஒரு வரி விஷயத்தோட மொத்த தீவிரத்தையும் நமக்கு புரிய வைக்குது. போலியான அல்லது நீர்த்த பால் ஒரு மோசடி மட்டும் அல்ல, அது ஒரு பொது சுகாதார அபாயம். இது சும்மா சொல்ற வார்த்தைகள் இல்ல, இது நமக்கு ஒரு நேரடியான எச்சரிக்கை. அப்போ இந்த மாதிரி கலப்படத்தால யாருக்கு ரொம்ப ரிஸ்க் அதிகம்? யோசிச்சு பாருங்க. வேற யாரு? நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்க, வயசானவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். இப்படி அசுத்தமான தண்ணியை கலந்து கொடுக்குற பால் அவங்களுக்கு சாதாரண வயிற்றுப்போக்குல ஆரம்பிச்சு ரொம்ப சீரியஸான நோய் தொற்று வரைக்கும் எது வேணும்னாலும் கொண்டு வரலாம். சரி, இப்போ முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள்ல இருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? வாங்க, அதுக்கான சில சிம்பிள் டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு 4 ஸ்டெப்ஸ் தான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 1, பால் பாக்கெட் வாங்கும்போது அதோட சீல் சரியா இருக்கா, எக்ஸ்பைரி டேட் என்னன்னு ஒரு தடவை பார்த்துடுங்க. 2, எப்பவும் உங்களுக்கு நம்பிக்கையான தெரிஞ்ச கடைகள்ல மட்டும் வாங்குங்க. 3, ஒருவேளை பாலோட நிறமோ வாசனையோ கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சா யோசிக்கவே யோசிக்காதீங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. 4வது ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா உடனே உங்க ஏரியா உணவு பாதுகாப்பு அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எப்பவுமே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கன்சியூமரா நம்மளோட முதல் பாதுகாப்பு கவசமே விழிப்புணர்வா இருக்கிறது தான். நாம அலர்ட்டா இருந்தா இந்த மாதிரி மோசடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த விஷயத்த நாம அலசி பார்த்துட்டோம். இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். தினமும் நம்ம வீட்டுக்கு வர்ற பாலுக்கே இந்த நிலைமைனா, நாம வாங்குற மத்த பொருட்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம இன்னும் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.